சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல வந்தது மு. மேத்தா அவர்களின் கவிதை பேழை. அதிலிருந்து இளைய தோழனுக்கு. மனித உடலில் 2 கைகள் உண்டு. உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று உண்டு. அதுவே நம்பிக்கை. இது மக்கள் அனைவருக்குள்ளும் இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வில் வென்றவர் சிலரே. உங்களுக்குள் துவண்டிருக்கும் நம்பிக்கையை தட்டி எழுப்பும் கவிதை ஒன்றை அறிவோம். நட, நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையதுதான். நட, பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே. அவை கைக்குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா? உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கும் பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு. உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு. உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையதுதான். நட. மு. மேத்தா அவர்களின் கவிதை. பாடலின் பொருள்: செயல்பட தொடங்கு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நமது நாள்தான். உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்கப் போவதில்லை. உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோலாகும். வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும். கவலைகளை உள்ளத்தில் தேங்க விட வேண்டாம். கவலைகளை உள்ளத்தில் தேங்க விட வேண்டாம். உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே. உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட முடியாது. உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட முடியாது. நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும். நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும். அதுவே உனக்கு பாதையாகும். நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு. கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும். செயல்படத் தொடங்கு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நமது நாள்தான். வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா. புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரையிசை பாடல்களையும் எழுதியுள்ளார். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. நன்றி.